First sum, அதாவது 6th sum. There is a narrow rectangular plot reserved for a school in Mahuli village. The length and breadth of the plot are in the ratio 11:4. At the rate 100 per meter, it will cost the village panchayat 75,000 to fence the plot. What are the dimension of the plot? First question படிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நேரோ ரெக்டாங்குலர் பிளாட், அதாவது மஹுலி வில்லேஜில் ஒரு ஸ்கூலுக்காக ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது ரெக்டாங்கிள் பிளாட்டு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு. ஓகேவா? அது என்ன லென்த் அண்ட் பிரெத் நமக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை. என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இங்கே பாருங்கள். The length and breadth of the plot are in the ratio 11:4. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரேஷியோன்னு கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லென்த்து 11 கொடுத்துருக்காங்க, 11:4 பிரெத்து. அப்போது லென்த்து நமக்கு ரேஷியோ கொடுத்தாலுமே அந்த கொடுத்த நம்பர் கூட எக்ஸ் போட்டுப்போம். 11x. பிரெத் எவ்வளோ? 4x. ஓகேவா? அப்போது லெட் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாட் என்னது? 11x 4x. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் தி ரேட், ஒரு மீட்டர் வந்து 100 rupeesன்ட்டு இட் வில் காஸ்ட் தி வில்லேஜ் பஞ்சாயத். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 75,000 ஆகுமா? எதுக்காக? டு ஃபென்ஸ் தி பிளாட். ஃபென்ஸ்னால் என்ன அர்த்தம்? நாம் வேலி போடுறதுக்கு. இந்த ஃபென்ஸ், இந்த வேலி போடுறதுக்கு 75,000 ஆகுமா? 75,000 வேலி போடுறதுக்கு ஆகும். அது எவ்வளோனா ஒரு மீட்டருக்கு 100 rupees என்ற ரேட்டில். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட் ஆர் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பிளாட். அப்போது லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணும்? வேலின்றது என்ன போடுவீங்க? சுற்றி இருக்கிறதுக்கு தான் போடுவீங்க. சுற்றி இருக்கக்குள்ளன்னா அது பெரிமீட்டர். நம்ம சுற்றி எதனா கண்டுபிடிக்க சொன்னாங்களாலுமே என்ன பண்ணுவீங்க? பெரிமீட்டர். இது ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 × L + B. ஓகேவா? இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். 2 × L + B இல்லைங்களா? ஃபார்முலாவில் நமக்கு L எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11x + 4x. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 2 × 11x + 4x. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ ஃபென்சிங் பண்ண ஒரு மீட்டருக்கு, இந்த ஒரு மீட்டர் பண்ணணும்னா 100 rupees நம்ம பண்ணணும். அப்போது இந்த மொத்த ரெக்டாங்கிள் பிளாட்டையும் நம்ம ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு 75,000 செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பண்ணுறோம். ரேட் ஆஃப் ஃபென்சிங் பர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ? 100 rupeesன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் ரெக்வயர்ட் டு ஃபென்ஸ், ஃபுல் ஃபென்ஸ் நம்ம வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 75,000 செலவாயிருக்கு. இதை எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது பெரிமீட்ரு, ஃபுல் பெரிமீட்டரோட இது வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? 75,000ன்ட்டு. நமக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி என்ன நோட் பண்ணியிருக்கோம்? 2 × 11x + 4xன்னு வச்சுருக்கோம். இதை நம்ம 2 × 11x + 4x வந்து என்னது? 2 × 11x + 4x வந்து 15x இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 15 அப்போ 30x. ஓகேவா? 30x. இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது 1, இது 2 போட்டிருக்கேன். இதோ 1, நமக்கு 1 3 கொடுத்துருக்காங்க. இது 75,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் 30xன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2 நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? இது 2ன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன்ல. பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 30xன்னு போட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மீட்டர் ஃபென்ஸ் பண்ண 100 rupees செலவாகும். அப்போது ரேட் பர் மீட்டர், ஒரு மீட்டர் வந்து ஃபென்ஸ் பண்ண 100 rupees. நமக்கு 30x மீட்டரை ஃபென்ஸ் பண்ணணும். அப்போது பெரிமீட்டர் தானே, 30x மீட்டரை ஃபென்ஸ் பண்ணணும்னா 30x × 100 இந்த அமௌண்ட்டு நமக்கு தேவை. நமக்கு இந்த அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க. 75,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது அக்கார்டிங் டு தி ப்ராப்ளமில் கொடுத்ததை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த அக்கார்டிங் டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 30x × 100 இல்லைங்களா? இதுதான். இது எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க ப்ராப்ளத்தில்? 75,000 ஆயிருக்கு நமக்கு. மொத்தமாக 75,000. இந்த ஃபார்முலா நம்ம போட்டது. இதுக்கு இந்த பண்ண நம்ம எக்ஸு தெரியாது, அதனால் இதை செய்யறதுக்கு 75,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3000x = 75,000. இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ x = 75,000 / 3000. இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 3 வந்து 75ல் 25 போகும். 25. அப்போ x = என்ன? 25 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபார்முலா பிரகாரம்
லென்த் ஆஃப் தி பிளாட் எவ்வளோ 11x, லென்த் ஆஃப் தி பிளாட் 11x. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இதில். அப்போ 11 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 25. 11 இன்ட்டு 25 எவ்வளோ 275. கண்டிப்பாக யூனிட் நீங்கள் போடாமல் இருந்தால் ஆன்சர் தப்பாயிடும். இந்த என்டையர் ப்ராப்ளம் மீட்டரில் சொல்லியிருக்காங்க. 275 மீட்டர், இதுதான் லென்த்து. பிரெத் ஆஃப் தி பிளாட்டு 4x. அப்போது நத்திங் பட் 4 இன்ட்டு 25 என்னத்தில் போடுவீங்க 4 இன்ட்டு 25 100 மீட்டர். இதுதான் டைமென்ஷன் ஆஃப் தி நம்ம பிளாட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. டைமென்ஷன் ஆஃப் தி பிளாட்டு L வந்து 275 மீட்டர், B வந்து பிரெத்து வந்து 100 மீட்டர். ஓகே, தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. பாருங்க, Hasan buys 2 kinds of cloth materials for school uniforms. Shirt material that cost him 50 per meter and trouser material that cost him 90 per meter. For every 3 meters of the shirt material, he buys 2 meters of the trouser material. He sells the material at 12% and 10% profit respectively. His total sale is 36,600. How much trouser material did he buy? Question புரிஞ்சுக்கோங்க. ஹாசன்றவர் 2 வெரைட்டி ஆஃப் கிளாத் வாங்குறாரு. என்னன்னா, ஒன்று ஷர்ட் வாங்குறாரு, இன்னொன்று ட்ரௌசர் வாங்குறாரு. அவர் எப்படி ஸ்கூல் யூனிஃபார்முக்காக வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா, ஷர்ட்டு சட்டை வந்து 1 மீட்டர் 50 ரூபாய்க்கு வாங்குறாரு, ட்ரௌசர் வந்து 1 மீட்டர் 90 ருபீஸ்க்கு வாங்குறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த 3 லைனோட மீனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் எவ்ரி 3 மீட்டர் ஆஃப் தி ஷர்ட் மெட்டீரியல். அதாவது ஷர்ட் மெட்டீரியல் 3 மீட்டர் வாங்கினார்னா he buys 2 மீட்டர் ஆஃப் தி ட்ரௌசர் மெட்டீரியல். ஷர்ட் மெட்டீரியல் 3 மீட்டர் வாங்கினார்னா ட்ரௌசருக்கு 2 மீட்டர் வாங்குறாரு. அதான் ஃபார் எவ்ரி 3 மீட்டர் ஆஃப் தி ஷர்ட் மெட்டீரியல். ஒவ்வொரு 3 மீட்டர் ஷர்ட் மெட்டீரியலுக்கும் 2 மீட்டர் ட்ரௌசர் மெட்டீரியல் வாங்கிக்கிறார். அப்போ 6 மீட்டர் ஷர்ட் வாங்கினா 4 மீட்டர் ட்ரௌசர் வாங்குவார். அதான் மீனிங். ஓகேவா? 3 மீட்டர்னா 2, 6 மீட்டர் ஷர்ட் வாங்கினார்னா 4 மீட்டர் ட்ரௌசர் வாங்குறார். அதை என்ன பண்ணுறாரு, he sells the material, விற்கிறாரு. என்னது 12% ப்ராஃபிட். 12% அண்ட் 10% ப்ராஃபிட்டா. 12% வந்து ஷர்ட் மெட்டீரியலுக்கும் ட்ரௌசருக்கு 10%. ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், லாபம், உங்களுக்கு கெயின். அதில் வாங்கினதை இவ்வளோ தூரம் விற்கிறார். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 12% ப்ராஃபிட்டில் ஷர்ட்டை விற்றுடுறாரு. 90 ருபீஸ்க்கு ட்ரௌசர் வாங்கிட்டு 10% ப்ராஃபிட்டில் விற்றுடுறாரு. அந்த மாதிரி விற்று அவருக்கு கிடைச்ச காசு பார்த்தீங்கன்னா 36,600 அவருக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க, ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இங்கே நம்ம ப்ராப்ளத்தில் இருக்கிறத படி எடுத்தோம்னா, நம்ம அவர் வாங்கினது, லெட் அஸ் அஸ்யூம் தட் he bought trouser material எவ்வளோ 2 மீட்டர்ஸ் வாங்கினா என்ன, 2 மீட்டர்ஸ் வாங்கினா 3 மீட்டர்ஸ் இது வாங்கணுன்றது தான் கணக்கு இல்லைங்களா? அப்போ ஷர்ட் வந்து 3 மீட்டருக்கு 2 மீட்டர் ட்ரௌசர். அப்போ 2 மீட்டர் வாங்கினார்னா ஷர்ட் 3 மீட்டர் இல்லையா? ஆனால் எத்தனை மீட்டர் நமக்கு ட்ரௌசர் மொத்தமாக வாங்கினாருன்னு தெரியல. அதனால 2xன்னு எடுத்துக்கிறோம். ஷர்ட் மெட்டீரியலை 3xன்னு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க சம்மில். ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன, உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்? உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னா, நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்து, நம்ம வாங்குகிற எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இது பாருங்கள், ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டோமா? நமக்கு அவருக்கு வந்து ப்ராஃபிட் தானே 36,600 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோக்கு விற்றாருன்னு தெரியாது. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸு ஷர்ட் வந்து 50 ரூபா, ட்ரௌசர் 90 ரூபா 1 மீட்ரு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இது இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு போவோம். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? இது எப்படி போடுவோம்? அப்போ செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டேன்னா, ப்ராஃபிட் கூட ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதை தான் நான் அப்படியே இது கொஸ்டின்லேருந்து எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஷர்ட் மெட்டீரியல் பர் மீட்டர். 1 மீட்டருக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? இப்போ எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 50 பர் மீட்டர். காஸ்ட் ப்ரைஸ் 50 ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காரு ஷர்ட்டுக்கு? செல்ஸ் தி மெட்டீரியல் அட் 12%.
12%. அப்போ நீங்கள் எப்பயுமே 12%ன்றது 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இப்படி தான் போடுவீங்க இல்லைங்களா? 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 50 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் 12/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 50. ஓகேவா? இப்போ நம்ம 50 வந்து 2 டைம்ஸ் போகும். இந்த 2 வந்து கேன்சல் பண்ணால் இது 6 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து 56. எவ்வளோ? 56 ருபீஸ்ங்க. எது? ஷர்ட்டோடைய விலை வந்து 56 ருபீஸ்க்கு விற்கிறார். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 50 ரூபாய்க்கு வாங்கி, காஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு வாங்கி 56 ருபீஸ்க்கு ஷர்ட்டை விற்றுடுறார். இதுதான் ஷர்ட்டோட விலை. ஓகேவா? இப்போ ட்ரௌசர் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ட்ரௌசர் வந்து என்ன? இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? ட்ரௌசரோடது 90 ருபீஸ் ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ்க்கு வந்து ப்ராஃபிட்டில் விற்கிறாரு? 10% ப்ராஃபிட் ஆஃப் 90 ருபீஸ் இல்லைங்களா? அப்போது 90 ருபீஸ் ப்ளஸ் 10% ப்ராஃபிட் இன்ட்டு 90 நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 99. அப்போ ட்ரௌசர் வந்து எவ்வளோ விற்கிறாரு? 90 ருபீஸ்க்கு வாங்கி 99 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாரு. ஓகேவா? 90 இங்கே கேன்சல் பண்ணோம்னா இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே படிச்சு 9 மட்டும் தானே இருக்குது. 90 + 9 99 ருபீஸ். ப்ராப்ளம் பிரகாரம் பாருங்கள். அக்கார்டிங் டு ப்ராப்ளம் எவ்வளோ சேல்ஸ் வாங்கியிருக்காரு? மொத்தம் 36,600க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 36,600க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன? ஷர்ட் எவ்வளோ? ஏற்கனவே நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். 2x போட்டிருக்கோம் இல்லையா? 2x ஒரு 2xனா இது ஒரு ஷர்ட் வந்து பாருங்கள் எத்தனை ஷர்ட் வாங்கியிருக்காரு, நமக்கு எத்தனை மீட்ரு வாங்கியிருக்கான்னு தெரியாது இல்லையா? 100 மீட்ரு வாங்கியிருக்கலாம், 50 மீட்ரு வாங்கியிருக்கலாம். அதை நம்ம 2xன்னு ரேஷியோ எடுத்திருக்கோம். அந்த 1 மீட்ரு ஷர்ட்டோடைய விலை என்ன பண்ணியிருக்காங்க? இது செல்லிங் ப்ரைஸ் தானே. ஷர்ட்டோடைய வந்து ரேட் என்ன உங்களுக்கு? இங்கே பாருங்கள் சம்மில் he buys 2 meter ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். ட்ரௌசர் 2 meter ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். இதை தான் நம்ம 2xன்னு எடுத்துக்கிட்டோம். ஷர்ட் மெட்டீரியலை 3xன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போது இப்போ தான் அந்த போட்டிருக்கோம் ட்ரௌசரு 2xன்றதை பண்ணியிருக்கோம். 2x இன்ட்டு எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காரு? 99 ருபீஸ். கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 99 ருபீஸ்க்கு விற்றுருக்காரு. அப்போ 2x இன்ட்டு 99 இது நம்ம ட்ரௌசரோடது. ஷர்ட்டோடது எவ்வளோ? ப்ளஸ் 3x இன்ட்டு ஷர்ட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு லாபத்துக்கு விற்றாரு? 56 ருபீஸ் இல்லைங்களா? 56 ருபீஸு. இதுதான் மொத்த அமௌண்ட்டு 36,600. மல்டிப்ளை பண்ணுறோம். 198x ப்ளஸ்ஸு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 168x ஈக்குவல் டு 36,600. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 366x ஈக்குவல் டு 36,600. அப்போ x ஈக்குவல் டு ஸோ ஈஸி 36,600 டிவைடட் பை 366 எவ்வளோ வரும்? 100. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா இதுக்கு போங்க, கொஸ்டினுக்கு போங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ட்ரௌசர் மெட்டீரியல் என்ன வாங்கியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? x ஈக்குவல் டு 100 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ டோட்டல் ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளோ வாங்கியிருக்காரு? டோட்டல் ட்ரௌசர் மெட்டீரியல் he bought ஈக்குவல் டு 2x தானே எடுத்திருக்கோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 100 ஈக்குவல் டு 200 மீட்டர் ட்ரௌசர் மெட்டீரியல் வாங்கியிருக்கார். ஆன்சர் தான். அவ்வளோதான். படிப்போம். half of a herd of deer are grazing in the field and 3/4 of the remaining are playing nearby. The rest 9 are drinking water from the pond. Find the number of deer in the herd. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இப்போ மான்கள்லாம் வந்து கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் எத்தனை மான்கள் இருக்குதுன்னு தெரியலன்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்லேருந்து தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு படிங்க. half of a herd of deer அப்படின்னா அர்த்தம் ஒரு கூட்டத்தில் பாதி என்ன செய்தா? கிரேசிங் பாதி. அந்த கூட்டத்தில் பாதி டீர் வந்து கிரேசிங்கா. அப்போது மொத்தம் நமக்கு டீர் எவ்வளோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? லெட் த நம்பர் ஆஃப் டீர் பி. என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம எப்பயும் நம்ம எடுக்கிறாப்புல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டீர் தெரியாது இல்லைங்களா? அதை எக்ஸு என்ன ஃபஸ்ட்டுக்குள்ள இதுவே என்ன சென்டென்ஸ் சொல்லுது? அதில் இந்த எக்ஸுன்றது மொத்த டீர் நமக்கு தெரியாது. இதில் பாதி வந்து
புல் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா பாதின்னு அர்த்தம் x/2. x/2 டீர் வந்து என்ன பண்ணுது? புல் மேயுது. அடுத்தது படிங்க. 3/4 ஆஃப் தி ரிமைனிங் சொல்லிட்டாங்க. இப்போ பாதி புல் மேயுது இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன? ரிமைனிங் டீர் ஈக்குவல் டு மொத்த டீர் எக்ஸு, இதில் பாதி வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கு, மீதி இருக்கிறது இதான் எக்ஸ் மைனஸ் x/2. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 எடுப்பீங்க. 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? x/2. அப்போ ரிமைனிங் டீர் என்ன? வாயாலே நீங்கள் போட்டுக்கலாம். பாதி வந்து புல் மேய்துன்னா மீதி பாதி x/2 தான். ஆனால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரிமைனிங் டீர் ஈக்குவல் டு x/2. அதில் 3/4 தான். அந்த ரிமைனிங் மீதி பாதி இருக்கு இல்லையா? அந்த மீதி பாதியில் 3/4 என்ன பண்ணுது? பிளேயிங் நியர்பை. அப்போ டீர் பிளேயிங் நியர்பை எவ்வளோன்னு எழுதுவோம். டீர் பிளேயிங் நியர்பை என்ன? 3/4 ஆஃப் தி ரிமைனிங் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரிமைனிங் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ரிமைனிங் இதுதான் ரிமைனிங். இது வந்து 3/4 ஆஃப் x/2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 3x/8. ஓகேவா? அப்போது நமக்கு வந்து முழு மானோட இது வந்து இதுன்னு தெரியும். x/2 இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது புல் மேய்து. x/2 புல் மேய்து. இது வந்து பிளேயிங் நியர்பை. அடுத்தது கொஸ்டின் படிங்க. The rest 9, அதாவது மீதி 9 ஆர் ட்ரிங்கிங் வாட்டர். அப்போ டீர் ட்ரிங்கிங் வாட்டர் எத்தனை? டீர் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 9. இது ஒன்று. இது மூணுத்தையும் சேர்த்தா நமக்கு டோட்டல் மான் கிடச்சிரும். அப்போ மூணுத்தையும் சேர்க்க போகிறோம். 1 நம்பர் 1ல் இருக்க x/2 ப்ளஸ் இந்த பிளேயிங் நியர்பை எவ்வளோ? 3x/8 ப்ளஸ் 9 ட்ரிங்கிங் வாட்டர் 9 வந்து இந்த டீர் வந்து 9 வந்து ட்ரிங்க் பண்ணுது. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு டோட்டல் டீர் எக்ஸு. இப்போ நம்ம இதுக்கு என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதோட எல்சிஎம் என்ன? எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 8 இங்கே 1ன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 2 8 1க்கு எல்சிஎம் ஈக்குவல் டு 8. ஓகே, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எல்சிஎம் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎம் 8னாலுமே ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்? போத் சைட் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? அப்போது மல்டிப்ளை போத் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அண்ட் ஆர்ஹெச்எஸ், அதால் எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே x/2 into 8 plus 3x/8 into 8 plus 9/1 into 8 equal to x into 8 தான் இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகிடுது? 4. அப்போ 4x ப்ளஸ் 8 8 கேன்சல் ஆகிடும். 3x ப்ளஸ் 9 8 72 ஈக்குவல் டு 8x. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து 7x ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 8x. எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போங்க. 72 ஈக்குவல் டு 8x மைனஸ் 7x. ஸோ x ஈக்குவல் டு 72. The answer is x equal to 72. அப்போ நமக்கு டீர் எவ்வளோ? நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது நம்பர் ஆஃப் டீர் இன் எ ஹர்ட். அப்போ நம்பர் ஆஃப் டீர் இன் எ ஹர்டில் எத்தனை டீர் இருந்தது? எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போது ஈக்குவல் டு 72 டீர் தான் ஆன்சர். நைன்த் சம் பாருங்க. A grandfather is 10 times 10 மடங்கு older than his granddaughter. பேத்தியை விட அவர் வயசு 10 மடங்கு அதிகமாக. He is also 54 years older than her. அது மட்டும் இல்லாமல் அவள் வயசு கூட 54 நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ வயசு பெரியவராம். 54 years older than her, அவளை விட பெரிய வயசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து அவளுக்கு ஒரு வயசுனா அவருக்கு வந்து எவ்வளோ? 1 + 54 years வந்து பெரியவர்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தேர் பெர்சன்டேஜ், ரெண்டு பேரோட வயசு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம கிராண்ட்ஃபாதர் என்ன கொடுத்துருக்காங்க? 10 மடங்கு கிராண்ட் டாட்டரோட பெரியவர். 10 times ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நாம் ஃபஸ்ட்டு கிராண்ட் டாட்டர் வயசு தெரியாது, நம்ம எடுத்துப்போம். லெட் த பெர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டாட்டர் பி என்னது? x years. அப்போ தாத்தாவது என்ன சொல்லியிருக்காங்க? 10 times. 10 timesனாலுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். தென் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் ஈக்குவல் டு 10 times. 10 timesனு வார்த்தை வந்தாலுமே மல்டிப்ளை பண்ணும்.
10 into x years. அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? He is also 55 years older than her. அது மட்டும் இல்லாமல் 54 years அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 10 மடங்கு வயசு நம்ம சொல்லியிருக்கோம்ல 10x ரேஷியோ, இது என்ன? அது உன்னாரு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த 10xன்றது என்னன்னா கிராண்ட் டாட்டர் வயசை விட 54 இயர்ஸ் பெரியவராம். அப்போ 54 இயர்ஸ் அதிகம். அதாவது இந்த 10xன்றதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, x + 54. இதை சால்வ் பண்ணுங்க, ஈஸி. 10x - x = 54. ஸோ 9x = 54. x = என்ன? 54 divided by 9, that is nothing but 6 years. இந்த x நம்ம யாருன்னு எடுத்திருக்கோம்? x வந்து டாட்டர், கிராண்ட் டாட்டர். அப்போ கிராண்ட் டாட்டரோட வயசு என்னதுன்னா ரொம்ப ஈஸி. இந்த சம்மே உங்களுக்கு கிராண்ட் டாட்டர் ஏஜ் 6 இயர்ஸ். அப்போ கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 10x தானே எடுத்தோம். 10 into x போடுங்க. 6 எவ்வளோ? 60 இயர்ஸ். அப்போ தாத்தா வந்து 60 இயர்ஸ், அவளுக்கு வந்து 6 இயர்ஸ். இது நம்ம செக் பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சது எப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? தாத்தா அவளை விட 54 வயசு ஓல்டர்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், he is also 54 years older than her. இப்போ அவங்க டாக்டருக்கு எவ்வளோ? கிராண்ட் டாட்டருக்கு 6 வயசு. 6 கூட 6 வயசுனா இது கிராண்ட் டாட்டர் இல்லையா? 6 கூட 54 ஆட் பண்ணுங்களேன், 60 கிடச்சிச்சு பாருங்கள். இவங்க 60க்கும் 6க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 60 - 6 = 54 இயர்ஸ். பாருங்கள், ரெண்டு பேருக்கும் வந்து வித்தியாசம் வந்து 54 இயர்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? முடிஞ்சிச்சு. Summer, Amon's age is 3 times his son's age. அதாவது ஏமனோட வயசு 3 மடங்கு அவன் பையனோட வயசை விட அதிகம். 10 years ago, 10 வருஷத்துக்கு முன்னாடி, he was 5 times his son's age. 10 வருஷத்துக்கு முன்னாடி சன்னோட வயசை விட 5 times இருந்தாராம். Find their percentage. லாஸ்ட் சம் மாதிரியே தான். இப்போ நமக்கு 3 டைம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த பர்சன் என்னவோ அதை தான் நம்ம எக்ஸாக எடுத்துப்போம் இல்லையா? ஏமன்ஸ் ஏஜ் இஸ் 3 டைம்ஸ். அப்போ இவரை எக்ஸாக எடுத்துக்கூடாது. யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? ஹிஸ் சன்ஸ் ஏஜ்னு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சன்ஸ் ஏஜை தான் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். லெட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஏமன் சன்ஸ் பி என்னது? எக்ஸ் இயர்ஸ். அப்போ ஏமனோட வயசு என்ன? 3 டைம்ஸ்னாலுமே உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். 3 டைம்ஸ்னா 3 into x, 3x. அப்போ ஏமன் அப்பாவோட வயசு என்ன? 3x இயர்ஸ். ப்ராப்ளம் பிரகாரம் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராப்ளத்தில் அக்கார்டிங் டு த சம் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், 10 years ago. நமக்கு ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க பாருங்கள். 10 years ago he was 5 times his son's age. அப்போ அக்கார்டிங் டு ப்ராப்ளம் 10 years agoன்னக்குள்ள யார் 10 years ago? அவங்க அந்த ஏமன் இல்லையா? 3x. ஏமனோட வயசு என்ன? 3x. 10 வருஷத்துக்கு முன்னாடினா முன்னாடி எகோன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை எகோனா மைனஸ் பண்ணோம், -10. 10 years ago இவரோட ஏஜ் வந்து என்னவா இருந்துருச்சான்? 5 times. 5 டைம்ஸ்னால மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 5 into எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? his son's age. சன் இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சன்னுக்கும் வயசு குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ சன்னுக்கும் 10 குறைக்கணும். நல்லா கவனிங்க. ஏமன்ஸ் ஏஜ், ஏமனுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னதுனால ஏமனுடைய இப்பத்திய வயசில் முன்னாடின்றதுனால இங்கேயும் 10 குறைக்கணும், சன்னோட வயசுலையும் 10 குறைக்கணும். ரிலேஷன்ஷிப் 5 டைம்ஸும் கொடுத்ததுனால 5 into. எப்படின்னா நான் இது வேணால் புரியுற மாதிரி தெரியாக எழுதுகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய வைக்கிறேன். 10 years ago he was 5 times his son's age. நம்ம 10 years ago மட்டும் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். 10 years ago ஏமன் ஏஜ். இப்போ ஏமனோட இப்போ ஏஜ் என்ன? ப்ரெசன்டேஜ். ஏமனோட ப்ரெசன்டேஜ் என்ன? 3x இல்லைங்களா? அப்போ 3x 10 வருஷத்துக்கு முன்னாடி எகோ. அப்போ 3x - 10 தான் ஏமனோடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசு. அவங்க ஏமனோட சன்னோட வயசு இப்போ என்ன? எக்ஸு. இப்போத்தைய வயசு எக்ஸு. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடினா -10. இதை தான் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமன் வயசு. ஏமன் 3x - 10 = 5 times his son's age. 5 times son's age என்ன? அப்போ x - 10 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 5 times his son's age.
இவ்வளோ தான். நீங்கள் அப்படியே இதை சால்வ் பண்ண வேண்டியதான். 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 5x மைனஸ் 50. எக்ஸை எப்படி கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, 5x மைனஸ் 3x இந்த பக்கம் மைனஸ் 10 ப்ளஸ் 50 மாறிடும் இல்லைங்களா. மைனஸ் 50 பிகம்ஸ் ப்ளஸ் 50 ஆகிடும். ஈக்குவல் டு அப்போது 5x மைனஸ் 3x ஈக்குவல் டு 2x. இங்கே எவ்வளோ வரும், 50 மைனஸ் 10 40. என்ன 40 ப்ளஸ் 40 இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸோட என்னது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், x ஈக்குவல் டு 20. எக்ஸ்ன்றது யாரோட வயசு, ஆமன் சன்ஸ் ஏஜ். அப்போது ஆமன்ஸ் சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 20 இயர்ஸ். நம்மளை 2 பேர் வயசும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏமன் சன்ஸ் ஏஜ் 20 இயர்ஸ்னால் அப்பாவோட வயசு என்ன, 3x இல்லையா ஆமன்ஸ் ஏஜ், 3 × 20. அப்போ அவரோட வயசு 60 இயர்ஸ். சன் வந்து 20 இயர்ஸ், அவர் ஆமன்ஸ் ஏஜ் வந்து 60 இயர்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.